இது யாரா நம்ம வருங்காலம் எப்படி? ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஜிப்லி ரீல்ஸ் வீடியோ எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லி இமேஜ் ஃபோட்டோ தான் இது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஜிப்லி இமேஜ் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. ஜிப்லி இமேஜ் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், கிளியர் கட்டாக எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 வீடியோ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த எடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9:16 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரேஷியோக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ரேஷியோ தான் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:16 இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்னதாகிட்டு இருக்கும். இப்போ நான் டிக் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பிளாக்காக இருக்கும் பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த இடத்துலையும் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணுவோம். என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட 2 ஃபிங்கரை வச்சு ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ண அந்த மாதிரி ஜூம் ஆகும், ஃபுல் ஸ்க்ரீன் பக்கம் வரும். சேம் டைமில் அந்த பிளாக் எதுவுமே இருக்காது, தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட் அந்த பிளாக்லாம் இருந்தது. ஸோ அந்த பிளாக்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபோட்டோ வந்து பக்கம் வந்து ஜூம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ஆட் பண்ணணும். ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபைல் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதில் எக்ஸ்ட்ராக்டட் டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் டிவைஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த சாங்கை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாங் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். ஸோ அந்த சாங் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 செகண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த 13 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை லைட்டாக தள்ளிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகிட்டே வரும். ஸோ கரெக்டாக வந்து அந்த சாங் எது இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த சாங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் இருக்கும். ஸோ கரெக்டாக அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதா பாருங்கள்? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து டெலீட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ 2மே வந்து கரெக்டாக லென்த்தில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். எஃபெக்ட்ஸ் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை டு இன்டர்நெட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்ததுன்னா அது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சேம் டைமில் உங்களுக்கு ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அகைன் வருது, ரிசால்வே ஆகலை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஃபுல்லாக வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் ரிசால்வ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நோட் பண்ணிங்க. ஓகேவா? நிறைய டிப்ஸும் சொல்கிறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிளர் எஃபெக்ட் எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல, தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிளர் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட பிளர் எஃபெக்ட் இருக்கும். பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் பிளர் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஸ்கொயர் பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து ரிவீல் பண்ணோம். ஸோ பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பிளர் எவ்வளோ வேணுமோ ஸோ பிளர் அவ்வளோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ ரொட்டேட் எதாவது வேணும்னா அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களா, தெரியுதா?
அந்த ஆடியோ வந்து கரெக்டாக வரும். பட் உங்களுக்கு தெரியாது, நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா இது அப்படின்னு கேட்பாங்க. வருங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ரிவீல் ஆகும்போது அவங்க ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து பிளரில் இருந்து நார்மலாக வந்து வரும். ஸோ வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 2-3 எஃபெக்ட்டும் டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க எஃபெக்ட் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நைட் கிளப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூவ்மெண்ட்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பார்க்க சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இன்னொரு எஃபெக்ட்டும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லென்ஸ் அப்படின்னு இருக்கும் பக்கத்துலேயே, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாபிள் அப்படின்னு இருக்கும். வாபிள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஃபோட்டோ ஜூம் பண்ணி கிட்டே எடுத்துகிட்டு போய் காட்டும். கொஞ்சம் வீடியோ பார்க்க நல்லாவே இருக்கும். லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ட்ரெண்டிங்காக வந்து போட்டுட்ருக்காங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் போடுவாங்க. ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு போகும்போது நடுவில் ஒரு கட் ஆகிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபோட்டோக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் வந்து காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், காமிக் கட்டு கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து 2ஆக கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங்னு இருக்குல்ல, இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய டிரான்சாக்ஷன் தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டிரான்சாக்ஷன் தான் அது. ஸோ உங்களோட வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபோட்டோக்கு நடுவில் வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் சேம் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டைமிங் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன், தெரியுதா? அப்படியே ஒரு மாதிரி கட் ஆகிட்டு பேப்பர் மாதிரி வந்து கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பேக்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதே ஃபோட்டோ தான் பண்ணணும் கிடையாது, வேறு ஒரு ஃபோட்டோ கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் அந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெண்டிங்னு இருக்குல்ல, அந்த ட்ரெண்டிங் கீழே உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான எடிட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த எடிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா உங்களோட வீடியோ பக்காவாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஆடியோ வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து இருக்கும். ஸோ என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சா நம்புறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.